Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதோட என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th 11th 12th கான செகண்ட் மிட்டம் எக்ஸாம் சிலபஸ் பிளஸ் வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்ப அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் அப்படினு சொல்லி பார்க்கறப்ப 10th 11th 12th க்கு வந்து ஒரு 25% போர்ஷன் வந்து நமக்கு இருக்கும். குவார்ட்டர்லிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஹாஃப்லி ஃபுல்லா நமக்கு வந்து இருக்கும். செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு டென்டேட்டிவ் எப்போ நடக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும். சரிங்களா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் வீக் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நவம்பர் 10th and 11th இந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட்லி, அதாவது ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th and 12th பார்ப்போம். கண்டினியூவாக 10th என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 11th தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இயல் வந்து 6-7 படிக்கிற மாதிரி இருக்கும். அதே 12th பார்த்தீங்கன்னா இயல் 6-7. அதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 11th ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா டைட் கார்னரு, சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வித் ஃபோட்டோகிராஃபர், ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா கான்வகேஷன் அட்ரஸ்ஸு, போயம் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக்கு, சப்ளிமெண்ட்ரியில் த சிங்கிங் லெசன் கொடுத்துருக்காங்க. அதே போல் 12th பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் அஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதே போல் ஆன் த ரூல் ஆஃப் தி ரோடு, போயமில் இன்சிடெண்ட் ஃப்ரெஞ்ச் கேம்ப்பு, சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் சீசர் ப்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் 7, 8, 9 வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 12th பார்த்தீங்கன்னா 7, 8, 9 ஃப்ரம் 9.1 to 9.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் சிலபஸ் தான். மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6, 7, 8, 9 11th, 12th பார்த்தீங்கன்னா 7, 8, 9. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 5th லெசனு, 9th லெசனு, அதுக்கடுத்து 10th லெசனு, 13th லெசன். அதே மாதிரி தான் 12th கொடுத்துருக்காங்க. 5, 9, 10, அதுக்கடுத்து 13. பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9, 10, 11, 12 4 லெசன்ஸ் இருக்கும். அதே 12th பயோபாட்னி பார்த்தீங்கன்னா 6, 7, 8 3 லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே பயோசுவாலஜி 11th பார்த்தீங்கன்னா 9, 10, 11 3 லெசன்ஸ் இருக்கும். 12th 9, 10 2 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேலன்ஸ் 2 லெசன் நமக்கு வந்து ஆஃப்லியில் ஃபுல்லாக நடக்கும். அதே பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பார்த்தீங்கன்னா 11th 9, 10, 11, 12 கொடுத்துருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா 6, 7, 8 3 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா 11th 9, 10, 11, 12th பார்த்தீங்கன்னா 9, 10, 11 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 9, 10 மட்டும் இருக்கலாம், அல்லது 11 சேர்த்துருக்கலாம் பயோசுவாலஜிக்கு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 11th 11லேருந்து 15 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 லெசனு. அதே போல் வந்து 12th 11லேருந்து 15 வரைக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் அதே போல் 11 to 15. 12th மட்டும் பார்த்தீங்கன்னா 12 to 16. அதுக்கடுத்து காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 29 லெசன்ஸ் வரைக்கும். 12th பார்த்தீங்கன்னா 18லேருந்து 26 லெசன்ஸ் வரைக்கும். அக்கௌண்டன்சி 9, 10, 11, 12. அதே 12th பார்த்தீங்கன்னா 7, 8, 9. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 9, 10, 11. 12th 9, 10, 11, 12 கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 11th வந்து 12லேருந்து 17 வரைக்கும். அதே 12th பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 லெசன்ஸ். ஜியாகிரஃபி 6 to 8. அதே 12th 6 to 8 கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் மேக்ஸ் 6 to 9. 12th 7, 8, 9 கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13 வரைக்கும். அதே 12th 8 to 11 கொடுத்துருக்காங்க. நர்சிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நவம்பர் அண்டு போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 11th. அதே 12th பார்த்தீங்கன்னா சாப்டர் 11, 12 சொல்லியிருக்காங்க. நர்சிங் ஒகேஷனல் பார்த்தீங்கன்னா 6th, 7th. 12th 7, 8, 9, 10 கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து அந்த போர்ஷன் படி சொல்லியிருக்காங்க. மைக்ரோபயாலஜி அதே மாதிரி போர்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 6th, 7th வந்து 11th அதே 12th கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 6, 7, 8 பார்த்தீங்கன்னா 12th. நியூட்ரிஷன் டயட் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 11th, 8, 9, 10, 11 வந்து 12th சொல்லியிருக்காங்க. அதே போல் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் வந்து அந்த அக்டோபர் நவம்பர் சிலபஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு, எலக்ட்ரிக், இன்ஜினியரிங் குரூப்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபைனலாக 10th ஸ்டாண்டர்ட் சரிங்களா. 10th பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 7, 8, 9 இயல் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் யூனிட் 5 and 6 கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 5th and 7th யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்டில் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில்
5வது லெசன் 6வது லெசனு, கெமிஸ்ட்ரியில் 10வது லெசன் 11, பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 19, 20, 21 ஓகேங்களா. மொத்தம் 7 லெசன்ஸ் வரும். சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 6, 7, 8, ஜியாகிரஃபியில் 6, 7, சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4, 5, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவ் சிலபஸ்ஸு. டிஸ்ட்ரிக் வைஸாக அது வந்து என்ன ஆகலாம்னா சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி குவார்ட்டர்லிக்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கீ ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் குவார்ட்டர்லி ஆன்சர்ஸ் கீன்னு இருக்கும். 10th 11th 12th எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்து செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.